கைஸ், நம்மளுடைய யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 5 மொழிகளை ரீசெண்டா செம்மொழிகள் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க. செம்மொழிகள்னா என்ன, அதோடைய கிரிட்டேரியா என்ன, எத்தனை மொழிகள் செம்மொழிகளா இருக்கு, செம்மொழி ஆக்குறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் வந்து அந்த மொழிகள் வந்து பெறுது, அது மட்டும் இல்லாம 8th ஷெட்யூல்ல என்ன அப்படின்றத நம்ம டீப்பா நியூஸ் இன்சைட்ஸ்ல பார்க்க போறோம். வாங்க டாபிக்ல வந்து போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நீங்க ஜிகேவா தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பிலிம்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்க்கு பெரிய லெவல்ல யூஸ் ஆகும். நோட்ஸும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க. ஓகே, நம்ம டாபிக்ல வந்து போகலாம். செம்மொழிகள், கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்ற அந்த கிளாசிக்கல்ன்ற வேர்டு வந்து 17ஆம் நூற்றாண்டில் முத எந்த மொழியில் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா இங்கிலீஷ் வேர்டில் தான் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. இதை வந்து பொதுவாக கிரேக், லத்தீன் போன்ற மொழிகளை வந்து குறிக்கிறதுக்காக வந்து பயன்படுத்தினாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செம்மொழிகள் கிளாசிக்கல் லாங்குவேஜுக்கான அந்த இலக்கணம் வகுக்கிறதுல நம்முடைய தமிழ் அறிஞருடைய பங்கு ரொம்பவே வந்து இருந்திருக்கு. அதுல 1901 மதுரை தமிழ் சங்க இதழான செந்தமிழ் அப்படின்ற இதழ்ல பரிதிமார் கலைஞர் உயர்தனி செம்மொழி அப்படின்ற ஒரு கட்டுரை வந்து வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் 1918 மேலே சிவபுரி சன்மார்க்க சபை அப்படின்ற சபை என்ன பண்றாங்கன்னா தமிழை செம்மொழியாக அறிவிக்கணும் அப்படின்ட்டு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை அப்ப இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அதை வந்து அனுப்பி வந்து வைக்கிறாங்க. அதே வருஷம் 1918 சைவ சித்தாந்த மாநாட்டுல தமிழை வந்து செம்மொழியா அறிவிக்கணும் அப்படின்றது வந்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம், அதாவது 1919 கரந்தை தமிழ் சங்கம் என்ன பண்றாங்கன்னா தமிழை செம்மொழியா அறிவிக்கணும் அப்படின்ட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அதுக்கப்புறம் 1966 உயர்தனி செம்மொழி அப்படின்னு ஆங்கில நூல் வந்து தேவநேய பாவனர் அவர்களால் வந்து வெளியிடப்படுது. இதெல்லாம் 100 வருடம் நடந்த வரலாறுன்னு பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஆட்சி அமைச்ச உடனே நமது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க 2004 வந்து தமிழை வந்து செம்மொழியா நம்ம யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அறிவிக்கிறாங்க. இப்படி பரிதிமார் கலைஞர்ல ஸ்டார்ட் பண்ணி கலைஞர் வரைக்கும் பல பேர் வந்து தமிழை செம்மொழியா அறிவிக்கணும் அப்படின்ட்டு பல கட்டமா வந்து முயற்சிகள் வந்து செஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் அதை பண்ணாங்கன்னு கேட்டால் இல்லை, சில மாநிலங்களும் என்ன பண்ணாங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வலியுறுத்திட்டே தான் இருந்தாங்க. அதில் தமிழ்நாட்டுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக வந்து இருந்துச்சு. அதில் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கலாச்சார அமைச்சகம் என்ன பண்ணாங்கன்னா எல்இசி லிங்குஸ்டிக் எக்ஸ்பர்ட் கமிட்டி, அதாவது மொழியியல் நிபுணர்கள் குழுவை கொண்டு பல ஸ்கேலை வந்து உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்இசி லிங்குஸ்டிக் எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா அக்டோபர் 12, 2004 தமிழை இந்தியாவிலேயே முத செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு வகைப்பாட்டுல சேர்த்து அதுக்கு செம்மொழி ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க. 25/2004 சமஸ்கிருதத்தை என்ன பண்றாங்கன்னா செம்மொழியா வந்து அறிவிக்கிறாங்க. இதுல தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 26,000க்கும் மேற்பட்ட சொற்கள் சங்க இலக்கியங்கள் இருக்கு. சங்க இலக்கியத்துடைய காலம் கிமு 5ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. முதல் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம், அதாவது நம்ம கைக்கு கிடைச்ச நூல். அதுக்கு முன்னாடி அகத்தியம் அப்படின்ற நூலும் வந்து இருந்திருக்கு. ஸோ தமிழுடைய இவ்வளவு தொன்மை வந்து தமிழை செம்மொழியாக அறிவிக்க முக்கிய காரணம் வந்து அமையுது. அதற்கு பின்பு சமஸ்கிருதம், பல அரசுகள் வந்து சமஸ்கிருதத்தை வந்து தேவ பாஷை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பல ஸ்கிரிப்ட்ஸ் வந்து சமஸ்கிருதத்தை வந்து இறுதி பார்க்க முடியுது. பல அரசர்களுடைய அரசவையில அரசு மொழியாகவும் என்ன இருந்திருக்கு அப்படின்னா சமஸ்கிருதம் வந்து இருந்திருக்கு. அதற்கு பிறகு தெலுங்கு 2008 செம்மொழியா வந்து அறிவிச்சிருக்காங்க. தெலுங்குடைய முதல் இலக்கியம் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாரதம் அப்படிங்கிறது. அதே முதல் இலக்கண நூல் அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆந்திர பாஷ பூஷணம் அப்படின்றத முதல் இலக்கண நூலா வந்து இருந்திருக்கு. அதே 2008 தெலுங்குக்கு அப்புறம் கன்னடத்தையும் செம்மொழி அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க. கன்னடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் இலக்கிய நூலாகவும் முதல் இலக்கண நூலாகவும் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கபிராஜ மார்க்கம் அப்படின்ற நூல் வந்து இருந்திருக்கு. அதற்கு பின்பு 2013 மலையாளத்தையும் 2014 ஒடியாவையும் செம்மொழி அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இதுல மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் முதல் இலக்கிய நூல் ராமசரிதம், இதோடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. ஆயிரங்கள்ல முதல் இலக்கண நூல் அப்படின்னு பார்த்தோம்னா மலையாளத்துக்கு லீலா திலகம், இதுடைய காலம் 15ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. மொத்தம் 2014 வரைக்கும் 6 மொழிகளுக்கு செம்மொழி அப்படின்ற அந்தஸ்து வழங்கியிருந்திருக்காங்க. இப்ப 2024 5 மொழிகளுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுத்திருக்காங்க. அந்த மொழிகள் என்னன்னா மராத்தி, அசாமி, பெங்காலி, பாலி அண்ட் பிராகிருதம் இதெல்லாம் வந்து அடங்கும். இப்ப இருக்கிற நவீன மராட்டிய மொழி வந்து பிராகிருத மொழியிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க.
இது சாதக வாகன பேரரசுடைய அதிகாரப்பூர்வ மொழியாகவும் வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சில அறிஞர்கள் பிராகிருத மொழியிலேயே முதன்மையானது இந்த மராட்டிய மொழி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற நவீன மராட்டியுடைய சான்றுகள் வந்து எங்க இருக்கு அப்படின்னா சாதரா அப்படின்ற இடத்துல இருக்கிற செப்பு தகடு மற்றும் கல்வெட்டுல வந்து இருக்கு. இதோடைய ஸ்கிரிப்டோட காலம் என்ன அப்படின்னா கிபி 739 வந்து இருந்திருக்கு. அடுத்து அசாமி பெங்காலி இந்த இரண்டு மொழிகளுமே பிராகிருத மொழியிலிருந்து தோன்றியது அப்படின்னு தான் சொல்றாங்க. முக்கியமா இது கிழக்கு இந்தியால பேசப்படுற மொழியாகவும் வந்து இருந்திருக்கு. இந்த மொழிகள் உருவானதற்கான காலம் வந்து இன்னும் சரியா வந்து கணக்கிடப்படல. இந்த இரண்டு மொழிகளும் மகத அரசவையில வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான சான்றுகளும் வந்து கிடைச்சிருக்கு. சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிபி 6ஆம் நூற்றாண்டுல இருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த இரண்டு மொழிகளுக்கான காலமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருதுகோள் தான் வந்து முன் வச்சிருக்காங்க. பிறகு பார்த்தோம்னா பாலி மற்றும் பிராகிருதம் ரெண்டு மொழி இருக்கு. இந்த இரண்டு மொழிகளும் காலத்தால் முற்பட்டவை அப்படின்னு சொல்லலாம். பாலி வந்து புத்தருடைய மொழி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அதுக்கு ரீசன் மிகப்பெரிய ஒரு கதையே வந்து இருக்கு. புத்தர் துறவற வாழ்க்கையை மேற்கொள்வதற்காக நம்மளுடைய சொசைட்டிக்குள்ள வராரு. அப்போ வந்து பாலின்ற மொழி வந்து எளிய மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்துற மொழியா வந்து இருந்திருக்கு. அப்ப புத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா பாலி மொழியிலேயே அவருடைய கருத்துக்களை வந்து அதாவது எளிய பாமர மக்களுடைய மொழியை மதிச்சு அந்த மொழியில வந்து அவருடைய கருத்துக்களை வந்து பரப்புறாரு. அந்த மொழியவே அவர் வந்து பேசவும் செய்யறாரு. சோ பாலி வந்து பௌத்தத்துல ரொம்ப முக்கியமான ஒரு மொழியா வந்து பார்க்கப்படுது. அதற்கு பிறகு ரொம்ப முக்கியமான மொழி பிராகிருதம். பிராகிருதம் அப்படின்ற மொழி வந்து ஒற்றை மொழி அன்னைக்குமே இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மொழி வந்து இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தோட மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சமஸ்கிருதத்துக்கு எதிராக ரொம்ப தீவிரமான மக்கள் புலம்பும் மொழியா பிராகிருதமும் பாலியும் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு சான்றும் வந்து முன்வைக்கிறாங்க. இதுல ஏஎல் பாசியம் அப்படின்ற வரலாற்று ஆசிரியர் எழுதின தி ஒண்டர் தட் வாஸ் இந்தியா அப்படின்ற புக்ல சமஸ்கிருதத்துக்கு எதிராக மக்கள் வந்து பிராகிருதம் அடிப்படையான மொழியை வந்து பேச தொடங்கினாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. பிராகிருதத்தை பொறுத்த வரைக்கும் அது சமணர் அதாவது ஜெயின்ஸுடைய சமூகத்தில் வந்து மிகச்சிறந்து வந்து இருந்திருக்கு. சரி, இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த செம்மொழிகளுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க அவருடைய வளர்ச்சிக்கு. குறிப்பா பார்த்தோம்னா நிதி ஒதுக்கீடுல வந்து நிறைய வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழுக்கு வந்து தமிழை வளர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துடைய செம்மொழி தமிழாவு மத்திய நிறுவனம் அப்படின்னு நிறுவனத்தை 2008 யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி தெலுங்கு, மலையாளம், ஒடியா இந்த மாதிரி லாங்குவேஜுக்கும் வந்து சில சிறப்பு நிறுவனங்கள் வந்து செயல்பட்டு தான் வந்து இருக்கு. செம்மொழியில இருக்கிற கையெழுத்து பிரதிகளை வந்து மின்னணு ஆக்கணும், டிஜிட்டல் ஆக்கணும் அப்படின்னு முயற்சியிலையும் தீவிரமா வந்து இறங்கியிருக்காங்க. இதோட கிரிட்டேரியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 15 இருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உள்ள உரைநடை நூல்களையும் கவிதை நூல்களையுமே வந்து செம்மொழியா வந்து அறிவிக்கிறதுக்கு போதும் அப்படின்னு ஒரு திருத்தத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே விவாத பொருளா வந்து மாறி இருக்கு. வேற டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா சமஸ்கிருதத்துக்கு ரொம்ப அதிகப்படியான நிதியை ஒதுக்குறாங்க. அதே அளவுக்கான நிதியை வந்து மற்ற மொழிகளுக்கும் ஒதுக்குறது இல்லை அப்படின்ட்டு ஒரு கான்ட்ரவர்சியும் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜை பற்றி. அடுத்து 8th ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல 8th ஷெட்யூல்ல ஃபர்ஸ்ட் 14 மொழிகள் வந்து இருந்துச்சு. 21st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967 படி சிந்தி மொழி வந்து 15வது மொழியா வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. 71st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992ல 3 மொழியை வந்து 8th ஷெட்யூல் வந்து சேர்க்கிறாங்க. அந்த 3 மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொங்கணி, மணிப்புரி மற்றும் நேபாளி. அதுக்கப்புறம் போடா, டோங்ரி, மைத்திலி அப்படின்ற 3 லாங்குவேஜை 8th ஷெட்யூல்ல 92nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2004 படி 8th ஷெட்யூல் வந்து ஆட் பண்றாங்க. மொத்தம் 22 மொழிகள் வந்து இப்ப 8th ஷெட்யூல்ல அலுவல் மொழியா வந்து இருக்கு. ஸோ செம்மொழியை பத்தி டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த தடவை பிரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ்ல கொஸ்டின் எழுதின வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இன்னைக்கு நியூஸ் இன்சைட்ஸ்ல வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து வேற ஒரு டாபிக்கை பார்ப்போம். உங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. பை.